ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் ஆகும். நிறைய பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக 10வது வாரத்தோட நாமினேஷன் முடிவுகள் வந்தாச்சு. வேறு மாதிரி வெறித்தனமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா முத்துக்குப்பன் வரல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வரல. என்னையா நடக்குது? ரயான் வரல. என்னையா நடக்குது? ராணா வரல. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் உள்ளே வந்திருக்காங்க. யார் யாருன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு சாதனை படைக்கிறதுக்காக நம்ம ஜாக்லின் துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 10வது வாரத்துலேயே ஜாக்லின் இது வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு இதில் கூட மிஸ் ஆகாமல் எல்லா நாமினேஷனும் வந்திருக்காங்க நம்ம ஜாக்லின். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓட்டு வேட்டையை ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். ஸோ அவங்களும் இந்த நாமினேஷன் இதில் வந்திருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டம்கிட்டப்பான்னு சொன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா? ஓ, கண்டுபிடிச்சிட்டிங்களா? வேறு மாதிரி. சரி, ஓகே. ஸோ அருண் உள்ளே வந்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அருண் உள்ளே இருக்கும்போது அவர் கூட அவருடைய நண்பர் அவர் இல்லாமல் எப்படி? ஸோ பிஜே விஷாலும் வந்திருக்காரு. போன வாரம் அவர் எஸ்கேப் பண்ணார். ஸோ இந்த வாட்டி வந்திருக்காரு. பட் இவரெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. அது அவரே உள்ளே காலர் இதில் காலர் இல்லை. ஆனால் அவர்கிட்ட காலர் அதிகமாக இருக்குது. அதனால் தூக்கி விட்டு தர்ஷிகா கிட்ட கொஞ்சம் பேசுகிறதும் மற்றவங்கிட்ட சீன் போடுறதும் அடாடாடா போதும் பழிக்குது காது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ விஷாலம் வந்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கருவண்டு. இது கருவண்டு கிடையாது. இது ஒரு பெரிய அனகோண்டா. சத்யா உள்ளே வந்திருக்காரு. ஸோ சத்யா உள்ளே வரும்போதே எனக்கு யோசனை வருது. அப்போ அண்ணனுக்கு பாயாசம் ரெடி தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ சத்யா உள்ளே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மன உளைச்சல் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவரே வீடை அந்த கதவை திறந்து விடுங்க, நான் வீட்டுக்கு போன ஆசைப்பட்றேன், முத்துக்குமரன் போட்டு அடித்து அடியில் தாங்க முடியலைங்கன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் புலம்பி முத்துக்குமரன் இந்த வாரம் எதுவுமே பண்ணலன்னு சொன்னவங்களுக்குலாம் தருமடி ஊர் கொடுத்துட்ருக்காரு. பண்ணாருங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, வச்சு செஞ்சுட்டாருங்கன்ற மாதிரி அவரும் உள்ளே வந்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏங்க சத்யாவை எங்கே அனுப்புறீங்க, நான் போகிறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக ஒருத்தவங்க உள்ளே வந்திருக்காங்க. யாருன்னா தர்ஷிகா. ஸோ இந்த வாரம் அந்த 9th வீக் நாமினேஷன் அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சாச்சனா ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனது இப்போ 2 பேரும் தான் வெளியே போயிருக்காங்க. ஒரு சில பேர் அஃபிஷியலாக ஒன்று இருக்குது, அதில் சாச்சனா 5வது பிளேஸ் சொன்னவங்களுக்குலாம் இப்போ ஒரு பெரிய மரணடியாக தான் இருக்கும். ஏன்னா சாச்சனா 5வது பிளேஸில் அஃபிஷியல் ஓட்டு இருந்தாங்கன்னா ஏன் இன்றைக்கி வெளியில் போகிறாங்க? ஸோ அஃபிஷியல் ஓட்டுன்றதை ஒரு ரூமர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை யாரும் நம்ப மாட்டுறாங்க. சரி, ஓகே, அது அவங்களோட இது, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட்டாக அந்த சாச்சனா போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இருந்த ஆர்ஜி ஆனந்தி போயிட்டாங்க. அதுக்கு மேலே யார் இருந்தாங்க? தர்ஷிகா இருந்தாங்க. ஸோ தர்ஷிகா இப்போ உள்ளே வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 99% தர்ஷிகா இந்த வாரம் கையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்களும் வந்திருக்காங்களே, இவங்க போவாங்களா போக மாட்டாங்கன்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அன்ஷிதா. ஸோ நல்ல பேர் இருக்கும்போது அன்ஷிதா உள்ளே வந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷனில் நிறைய ஓட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 4வது பிளேஸோ 5வது பிளேஸாக தான் இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹேட்டர்ஸை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹேட்டர்ஸை சம்பாரிச்சாங்களோ அதை விட இப்போ டபுள் மடங்காக ஹேட்டர்ஸை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. என்ன நடக்கப்போ தெரில. இவங்க கூட ஷாக்கிங் விஷயம்லாம் வெளியே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா இவங்ககிட்ட கேமே சுத்தமாக வரல. அதே மாதிரி ரொம்ப ஹேட்டர்ஸு அதிகப்படியாக வன்மத்தை கக்கிட்டு இருக்குது. இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், அன்ஷிதா போகிறாங்களான்னு தெரியல, அன்ஷிதா பாயசம் குடிக்க போகிறாங்களான்னு தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக யார் வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய அதாவது பெண் குயின் ஜென்லியா பாப்பா மாதிரி இருக்கிற நம்மளுடைய பவித்ரா வந்திருக்காங்க. பவித்ரா எப்பயுமே ஜென்லியா பாப்பா மாதிரி தான் இருந்தாங்க. நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது ஜென்லியா பாப்பா கிடையாது. அது ஒரு கொடூரமான ஒரு பாப்பாவாக மாறிட்டு இருக்காங்க. அதில் எப்போ பார்த்தாலும் முத்துக்குமரனை சொல்கிறதே ஒரு வேலையாக போச்சு. யாரோ அவங்க காதல் சொல்லியிருக்காங்க, நீ முத்துக்குமரன் மட்டும்தான் அட்டாக் பண்ணுன்னு ஏதோ மந்திரத்தை சொன்னாங்க தெரியல. அவங்க கண்ணுக்கு இப்போ முத்துக்குமரன் மட்டும் தான் தெரியுது. அவர் இப்படி பார்க்குறாங்க, இல்லைனா அவர் தான் நாமினேஷனு. அவர் பார்க்குறாங்க, இல்லைனா அவர் தான் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர். அவர் பார்க்குறாங்க, அவரில் அம்மா உன் பின்னாடி தான் நின்றுருக்காரு. பின்னாடி தான் நிற்கிறாரா, சாரிங்க அப்படின்ற மாதிரி எதுக்கெடுத்தாலும் போயிட்டுருக்கு. ஸோ இதன்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8 பேர் இந்த நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க. ஸோ இதன்படி கண்டிப்பாக நம்மளே ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். டேஞ்சர் ஜோனில் பார்த்தீங்கன்னா சத்யாவும் தர்ஷிகாவும் மேபி அன்ஷிதாவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் மேக்ஸிமம் என்னோட கருத்து இப்போயே நான் சொல்கிறேன், தர்ஷிகா போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்க பெருசாக இதுக்கப்புறம் செஞ்சு ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. சத்யாவுக்கு நார்மலாகவே ஓட்டு இவங்களோட அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. அன்ஷிதாவுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது, இப்போ எப்படி வரப்போகுதுன்றது இனிமேல் தான் தெரிய போகுது. சரி, பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் நினச்ச நபர்லாம் உள்ளே வந்திருக்காங்களா? யாரெல்லாம் உள்ளே வரல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாய் நண்பர்களே.